வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனந்தமும். நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் பின்மதியம் ஒரு நாள் சிறுகதை தொகுப்பு நூலில் இருந்து கதைகளை. அந்த வகையில் எழுத்தாளர் சுரேஷ்குமார் எழுதிய எல்லோருக்கும் பெய்யும் மழை என்கின்ற தலைப்பில் அமைந்துள்ள கதையை தற்பொழுது பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் கதைக்களத்துக்குள் செல்லலாமா? நெடுமருதூர் காவிரி பாசனத்தில் செழித்திருந்த ஊர் முப்போகமும் நெல் விளையும் வளமான பூமியாக தான் இருந்தது. கஜா புயலுக்கு பின் களைத்து போட்ட தாயக்கட்டங்களாக மண்ணின் தன்மை மாறிப்போய் கிடந்தது. சுற்றியுள்ள ஊர்களின் நிலங்களில் தென்னை வளர்ப்பும் இறால் பண்ணை குட்டைகளும் பெருகிக் கொண்டிருந்தன. ஆற்றுப்பாசன பரப்பும் குறைந்து போனதால் பாதி பேர் பட்டணம் போய்விட்டார்கள். பிழைப்புக்கு வழி தேடுவது அதிகரித்தது. சுத்துப்பட்டு ஊர்களிலும் இப்படிதான் மக்கள் வாழ தலைப்பட்டார்கள். மேட்டூரிலிருந்து திறந்து விடப்பட்ட தண்ணீர் கடைமடை பகுதி வரை வந்து சேரவில்லை. எனவே கூடுதலாகவும் முறை வைத்தும் தண்ணீர் திறக்க வேண்டும் என்று விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துவிட்டு காத்திருந்தார்கள். அந்த பகுதியின் உழவர் சங்கத்தில் ஒருவனாக அன்னத்தின் கணவன் கந்தன் இருந்தான். அவனின் பெயரும் சிறு விவசாயிகள் பட்டியல் பதிவில் இருந்தது. மேலும் சங்கத்தின் பகுதி செயலாளரும் அவன்தான். தோளில் பச்சை துண்டும் மனசில் சிவப்பு சிந்தனையும் கொண்டவன். சங்கத்தில் முக்கியமானவனும் கூட. இளம் காலை வேளையில் கந்தன் உதவியாட்களுடன் தன் வீட்டில் இருந்த நெல் மூட்டைகளை கமிட்டிக்கு அனுப்ப பார வண்டியில் ஏற்றி கொண்டிருந்தான். தோளில் ஏற்றியும் இறக்கியும் நெல் மூட்டைகளை அடுக்கியவர்களுக்கு உதவி கொண்டிருந்தான். அங்கே வந்த அன்னம் 2 ஏக்கருக்கு 30 மூட்டை நெல் தான் கண்டிருக்கு. வெள்ளாமை சரியில்லை, அதை மனசில் வச்சுட்டு கமிட்டிக்கு மட்டும் போயிட்டு வாயா. வேலை மரத்துக்கானிய சம்பாவிலையாவது மீட்க முடியுமான்னு பார்ப்போம். கூட்டத்துக்கு போனேன், ஸ்டேஷனுக்கு போனேன்னு எதுவும் சொல்லாத என்று தன் கையில் வைத்திருந்த பச்சை நிற துண்டினை அவனிடம் கொடுத்தாள். அதை வாங்கி தோளில் போட்டுக்கொண்டு, அன்னம் விதை நெல் எடுத்து வச்சியா? 4 மூட்டை எடுத்து வச்சிருக்கேன், போதும். நம்ம ஜீவன் துடிக்கிறதே இந்த நெல்மணிகளுக்காக தானே என்றபடி கீழே சிதறி கிடந்த நெல்மணிகளை கைகளால் கூட்டி ஓரிடத்தில் அவள் குவித்து வைக்க, அதை பார்த்த கந்தனுக்கு அவளின் கோரிக்கை நினைவுக்கு வந்தது. சரிதானோ, இங்கே அதிகாரம் வச்சிருக்கிற எல்லா மனிதர்களிடமும் நியாயமும் இருந்தால் போதும். கழனி செழிக்கும். உழவர்கள்னாலே காமால வந்த கண்ணாலேயே பார்க்குறாங்க. விவசாயி சான்று, கமிட்டியில் பதிவு, பணம் வழங்கல் எல்லாத்தையும் காலத்தில் செஞ்சுட்டா நாங்கள் ஏன் மறியல் போராட்டம்னு போகிறோம்? உழைக்கிறவனுக்கு எத்தனை வேலை இருக்குது உலகத்தில். இப்போ கூட பாரு, கழனிவாசல் வாய்க்கால சரியாக தூர் வாராதனால வடிகால் தண்ணி கடலாளிக்கு போகாமல் எதிர்த்து வருது. தாளடிக்கு விட்ட நாத்தங்கால் எல்லாம் தண்ணியில் மூழ்கி போச்சு. நம்ம போல் நெல் தான் உசுருன்னு நினைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சேட்டிலேயே கால் தேஞ்சி இடுப்புக்கு வேஷ்டியும் தோலுக்கு துண்டுமா அலையிறவன் மனசு தாங்குமா? சூழில் கருகின நெல்லாட்டம் ஆகாது. அதுக்காக தான் கோரிக்கை, மறியல், ஆர்ப்பாட்டம்னு போகிறோம். இங்கே போராடினா தானே எல்லாம் கிடைக்குது. நாங்கள் வேணும்னு செய்யலாமா? வேதனை, வலி அதுதான் என்று அவளை தேற்றும்படி சொல்லிவிட்டு பாரவண்டியின் அருகே நின்றிருந்த காளைகளை பூட்டினான். காளைகள் நல்ல வனப்புடன் திமிரோட்டமாய் வந்து நின்று கழுத்தில் பாரத்தினை வாங்கி கொண்டது. நெல் மூட்டைகளை அடுக்கி முடித்து கீழிறங்கிய உதவியாட்கள், அண்ணி தண்ணி தாங்க என்று கேட்க, அண்ணன் உள்ளே சென்று சொம்பு தண்ணீரும் குவளையும் கொண்டு வந்து தந்தார். அவர்கள் அதை வாங்கி மிடறு மிடராக குடித்துவிட்டு வண்டியில் ஏறினார்கள். அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகளின் மீது துணியை பரப்பி உட்கார்ந்ததும் போலானே என்று குரல் கொடுத்தார்கள். அண்ணன் ஏதோ நினைவுக்கு வந்து விட்டதைப் போல, என்னங்க அது என் தஞ்சாவூர் மன்னர் கல்லூரியில் சேர்ந்துட்டானா? உடனடியாக பெரிய ஃபோன் வாங்க சொல்லிட்டாங்களாம். பட்டன் ஃபோனில் புது வசதிகள் இல்லை, 10,000 ரூபாய் வருமா, பட்டையாக பெருசாக இருக்குமாமே. அந்த மாதிரி ஃபோனுக்கு தான் பாடங்கள் விவரங்கள் எல்லாம் அனுப்புவாங்களாம் என்றாள். ஆமாம் அண்ணோ, இந்த நாளில் எல்லா படிப்புக்கும் அந்த ஃபோன் அவசியமாக தான் இருக்குன்னு பேப்பரில் எழுதியிருந்தாங்க, படித்தேன். இனி பாதி படிப்பும் வாழ்க்கையும் அந்த ஃபோனில் தானே ஆக போகுதான். இந்த காலம் இன்னும் நம்மளை எப்படியெல்லாம் மாற்றுமோ தெரியலை. நான் கமிட்டிக்கு போயிட்டு வரேன், பேசிக்குவோம். அங்கே இன்றைக்கே வேலை முடிஞ்சிட்டா நல்லது தான் என்று பேச்சை முடித்து இந்தா என்று சத்தமிட்டு விட்டு அவனும் வண்டியில் ஏறிக்கொள்ள, கந்தனின் அந்த சொல்லை கேட்டதும் காளைகள் அவற்றின் கழுத்தை முண்டி இழுத்து நடக்க ஆரம்பித்தன. பொழுது இன்னும் புலராமல் மேகம் மூடி புதையலை போல பூமியை பாதுகாத்தது. மஞ்சள் ஆற்றுக்கரையின் வண்டி தடத்திலேயே மாயவரம் நோக்கி அந்த வண்டி மூட்டைகளையும் அவர்கள் மூவரையும் சுமந்து சென்று கொண்டிருந்தது. வண்டி தடத்தின் மேடு பள்ளங்களில் சக்கரங்கள் விழுந்து கடந்தன. வானம் புகையாக தெளிவில்லாமல் இருந்ததால் கீற்றாய் வரும் சூரிய கதிர்கள் மேகங்களின் இடைவெளியில் நுழைந்து ஆற்று நீரில் எழும்பும் சிறிய அலைகளில் அந்த ஒளிப்பட்டு சிறு சிறு வெள்ளை மின்னல்கள் தோன்றிக்கொண்டே வந்தன. இந்த ஆற்றில் இருந்துதான் கோடங்குடி மதகு வழியாக கழனி வாசல் வாய்க்கால் மூலம் பாசனம். வாய்க்காலின் நீர் இளம் பச்சை நிறத்தில்
சேலை அசைவது போல அசைந்தபடியே சென்றது. தாம்பு செடிகள் நீரில் முங்கி எழுந்தன. அந்த பகுதியில் குறுவை சாகுபடிக்கு நிலத்தடி நீர், தாளடிக்கு காவிரி நீர் என்று பற்றாக்குறையிலும் கழனி அடிப்பது தொடர்ந்தது. உலகத்து உயிர்களை மதிப்பவருக்கு தண்ணீரும் இரத்தமும் ஒன்றுதான். அது உயிரில் கலந்தது. வீணாக்க கூடாது என்ற உணர்வு இருக்கும். கந்தனின் உணர்வும் அப்படிப்பட்டதுதான். கந்தனை கமிட்டிக்கு அனுப்பிவிட்டு வீட்டில் இருந்த அன்னம் மரத்தூணில் சாய்ந்தபடி அவனை நினைத்து கொண்டாள். கந்தன் பகுதி செயலாளர் என்றாலும் தவறுக்கு துணை போகாதவன். உழவர்கள் பயன்பெற மட்டுமே கலெக்டர் ஆபீஸ், மாயவரம், நன்னிலம் என்று பயணம் போவான். மற்ற நாட்களில் சேத்து நண்டு மாதிரி வயலிலேயே உழன்று கொண்டிருப்பான். களை எடுக்க, உரமிட என்று நாள் முழுவதும் உழைப்பான். உழைச்சி வாழாதவனுக்கு ஏது உலகம் என்பது அவனின் கொள்கை மட்டுமல்ல, குணமும் கூட. ஒருமுறை கந்தனை வெள்ள நிவாரணம் கேட்டு மறியலில் ஈடுபட்டதற்காக மாயவரம் சிறையில் வைத்து விட்டார்கள். விவசாயிகள் பலரும் அவனோடு அடைக்கப்பட்டிருந்தார்கள். அவனை பார்க்க அங்கே வந்த அதியனையும் அன்னத்தையும் சிறை கம்பிகளுக்கு வெளியே பார்த்ததும் கந்தனுக்கு தாழ்மை உணர்வு வந்து நாக்கு குளறினான். பேச முடியாமல் அவர்களை எதிர்கொள்வது மேலும் ஒரு தண்டனை என்று எண்ணி மௌனமாய் நின்றுவிட்டு சிறிது நேரத்தில் தன்னிலைக்கு வந்தவன் அன்னம், தம்பி அழைச்சிட்டு வீட்டுக்கு போ, தலைவர் வந்ததும் விட்டுருவாங்க, வந்துடுறேன் என்றவன் அதியனிடமும், நீ கவலைப்படாதப்பா, எனக்காக நான் வரல, உன்னை போல வளரும் தலைமுறைக்கு சோறு போட இந்த மண்ணு வேணும்ல. நிலத்தை மலராக்கிற திட்டங்கள் எல்லாமே தவறு தானே. நிலத்துக்காக, விடுதலைக்காக, சுயசார்புக்காக எத்தனையோ தலைவருங்க தியாகம் செஞ்சுருக்காங்க. அதோட ஒப்பிட்டா நான் அனுபவிக்கிற சிறைவாசம் எல் முனை அளவு, ஒரு துளி நீர், அவ்வளவுதான். என்னை இந்த கம்பிகள் ஒன்றும் பண்ணாது. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழிப்போன்னு பாரதி பாடினார். அதை தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் அழிக்க நினைக்கல, திருத்த நினைக்கிறோம். இதுதான் தம்பி வித்தியாசம் என்றான். அன்று அவன் கூறிய ஆறுதல் வார்த்தைகள் இன்றும் அவளின் காதில் கேட்பதைப் போல் இருந்தது. நல்ல விதமாக போய் வரட்டும் என்று எண்ணமிட்டபடியே அந்த தரையிலேயே படுத்து உறங்க ஆரம்பித்தாள். மாயவரம் உழவர் சந்தைக்கு முன்பாக வண்டியை ஓட்டிச் செல்லும் போது நடேசன் தெருவிலேயே போக்குவரத்து தடையானது. சாலையில் மழை நீரும் சகதியும் கலந்து கோடாய் ஓடிக்கொண்டிருக்க முன்னேறி செல்ல முடியாமல் நெருக்கடியில் வாகனங்கள் தாறுமாறாய் நின்றிருந்தது. வண்டியில் இருந்த உதவியால் ஒருவன் கீழிறங்கி போய் விசாரித்து வந்தான். அண்ணே, கமிட்டியில் விவசாயிகள் சாலை மறியல் செய்கிறாங்க. நெல் கொள்முதல் நடக்கலையாம். அங்கே வெளியில் அடுக்கியிருந்த நெல் மூட்டையில் இருந்த நெல்லெல்லாம் முளைப்பு கண்டதால் அதிகாரிகளில் உள்ளே வச்சு பூட்டிட்டாங்களாம் என்று தெரிந்து வந்த விவரங்களை ஒன்று விடாமல் சொன்னான். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த கந்தன், தம்பி வண்டியை ஓரங்கட்டுங்க என்றதும் செய்தி சொன்னவன் 2 சக்கரங்களின் முன்னே கல் வைத்து அண்டை கட்ட மற்றொருவன் வண்டியின் பின்னால் சென்று தாங்கு கட்டையை எடுத்து தரையில் வைத்தான். மாடுகளின் கழுத்திற்கும் நுகத்தடிக்கும் இடையில் காற்று நுழைந்து போகும் இடைவெளி ஏற்பட்டதும் அவை உடலை தளர்த்தி கொண்டு நின்றன. கந்தன் அவர்களிடம், நீங்கள் வண்டிக்கிட்டேயே இருங்க, கை செலவுக்கு வச்சுக்குங்க என்று கொஞ்சம் பணமும் அவனின் படிவங்கள் அடங்கிய துணி பையையும் தந்துவிட்டு கூட்டத்தினுள் நுழைந்து வழி ஏற்படுத்தியபடியே முன்பக்கமாக நடந்து கமிட்டியின் வாசலுக்கு போனான். அங்கங்கே நின்றபடி 10-15 பேர் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் கைகளில் வைத்திருந்த நெல்மணிகள் முளைவிட்டதை பார்ப்பவர்களிடமெல்லாம் காட்டினார்கள். சிலர் நீதி வேண்டும், நிவாரணம் வேண்டும் என்று ஆவேசமுடன் சத்தமிட்டார்கள். அவர்களை நோக்கி வந்த கந்தனை பார்த்ததும், கந்தா பாரியா இந்த நெல்மணிகளை என்று நீட்டும் போது அவர்களின் கைகளில் இருந்து மழையில் நனைந்து முளைப்பு கண்ட நெல்மணிகள் சிதறி தரையில் விழுந்தன. அவை எத்தனை மனிதர்களின் வியர்வியால் விளைந்தவை! வீணாகி போனதே, உழவனின் கண்ணீர் வீதியில் விழலாமா என்ற கலக்கம் வந்தது அவனுக்கு. கந்தா, 3 நாள் ஆச்சு, எடை வைக்கல, காக்க வச்சிட்டாங்க. மழையில் நெல் மூட்டைங்க நனைஞ்சிச்சுன்னு காரணம் கேட்டால் சாக்கு இல்லைங்கிறாங்க. நம்ம நிலைமை இப்படியாயா ஆகணும் என்று பேச பேச ஒரு பெரியவர் குரல் உடைந்து அழுதார். இன்னொருவர், நாமளும் எவ்வளவுதான் குனியறது, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இல்லை என்று ஆவேசப்பட்டார். மனுஷனுக்கு கோபம் வராதா? வந்தது. அதான் அவங்கள உள்ளே வச்சு பூட்டினோம். போலீஸ் வரட்டும், எல்லோரும் ஜெயிலுக்கு போகிறோம் என்றார். கந்தன் அவர்களிடம், முதல்ல பூட்டை திறந்து அவங்க வேலையை செய்ய விடுங்க. அவங்களும் நம்மளை போல உழைக்கிறவங்க தானே, முறையாக பேசிக்கலாம். உழவர் சந்தை வரை வண்டிகள் நிற்குது, வாகன நெருக்கடி அதிகமாயிட்டே போகுது. அண்ணே வாங்க, பூட்டை தரங்க என்றான். கந்தனின் பேச்சுக்காகவும் அவன் மீதுள்ள நம்பிக்கையிலும் அவர் பூட்டை திறந்துவிட சங்கிலிகள் பிரிந்து சத்தத்துடன் விழுந்தன. கம்பி கதவுகள் அகலமாக திறந்ததும் அனைவரும் உள்ளே சென்றார்கள். கமிட்டியில் சேகரிக்க இடமில்லாமல் வெளிப்புறத்தில் சிறு குன்றுகள் போல நெல் குவியலாக குவிக்கப்பட்டு இருந்தது. குவியல்களின் மீது கருப்பு நிறத்தில் தார்பாயில் போர்த்தப்பட்டதும் மழைநீர் இறங்கி தரையில் ஓடிக்கொண்டிருந்தது. உழவர்களின் மறியல் செய்தியை கேள்விப்பட்ட மாயவரம் டவுன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் 10 காவலர்களுடன் கூண்டு வண்டி, ஜீப் சகிதம் வந்து இறங்கினார்.
இருபுறமும் இடைவெளி விட்டு ஆர்ப்பாட்டக்காரர்களை தனிமைப்படுத்திய இன்ஸ்பெக்டர் வந்த சிறிது நேரத்திலேயே விவரங்களை தெரிந்து கொண்டு முளை கண்டுவிட்ட நெல்மணிகளை கையில் அள்ளி பார்த்தார். அவை உடைந்த மலைத்துளிகள் போல் மஞ்சள் நிறத்தில் சிதறின. அந்த இடம் முழுவதும் நெல்மணிகளின் வாசனையாய் இருந்தது. இன்ஸ்பெக்டர் உழவர்களை பார்த்து இறுக்கமான முகத்துடன் நின்றார். அவரோடு வந்த காவலர்கள் உழவர்களை அழைத்து பெயர் விலாசம் கேட்டு குறித்து கொண்டிருந்தார்கள். கந்தன் அவரிடம் பேசத் தொடங்கினான். ஐயா, இது எங்களோட நியாயமான கோரிக்கை. வெளியே சரியான விலை இல்லைன்னு தானே கமிட்டிக்கு கொண்டு வரோம். ஆனால் இங்கே மண்ணுக்கும் உதவாமல் மக்களுக்கும் உணவாகாமல் அழிஞ்சு போகிறத பார்த்தா யாருக்கு தான் கோபம் வராது? முதல்ல வகையாக நெல்லே பாதுகாத்து அனுப்புனா போதும். பணமெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான். வெளியே வட்டிக்கு வாங்கி கூட சமாளிப்போம். விளைச்சல் வீணாகி உழைப்பு காணலாகி போச்சேங்கிற ஆதங்கம், அதான் இப்படி நடந்துட்டாங்க. ஒன்றுக்கு பாதி பணம் தந்தாலும் அவங்க உழைப்புக்கு கிடைக்கிற மரியாதையாக இருக்கும். இழப்பீட்டுக்கு மட்டும் ஆவணம் செய்ய சொல்லுங்கள் போதும் அப்படின்னு முடித்தான். கந்தனின் பேச்சு இன்ஸ்பெக்டரின் இறுக்கமான உணர்வுகளை தளர்த்தியது. சரி, எல்லோரும் ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போடுங்க என்றபடி ஜீப்பில் ஏறிட அவர் நகர்ந்த போது கமிட்டி கட்டிடத்தில் இருந்து வியர்த்து போய் வந்த அதிகாரிகள், சார், அவங்க எல்லார் மீதும் வழக்கு போடுங்க, புகார் தரோம் என்று ஓர் உரையை நீட்டினார்கள். அவர்களின் கண்களில் கலவரம் இன்னும் விலகாமல் இருந்தது. அவர்கள் விவசாயிகள் கூட்டத்தை விட்டு சற்று தள்ளியே நின்றார்கள். கான்ஸ்டபிள் அந்த உரையை வாங்கிட்டு, இவங்க எல்லாரையும் வண்டியில் ஏற்றுங்க, நீங்களும் ஸ்டேஷன் வரணும் சார் என்றார். அவர்களும் சரிங்கய்யா என்று வழிவிட்டனர். இப்போதுதான் அதிகாரிகளுக்கு பயம் விலக தொடங்கியது. இந்தாப்பா, எல்லாரும் வண்டியில் ஏறுங்க, ஸ்டேஷனில் மற்றதை பேசிக்கலாம் என்றார் கான்ஸ்டபிள். வழக்கமான வார்த்தைகள் என்றாலும் அதில் வலிமை இல்லை. கந்தா, நம்ம ஐயாவும் விவசாயியோட பிள்ளை தான். விசாரணைக்காக தான் ஸ்டேஷனுக்கு போகிறோம். கைதெல்லாம் இல்லையா என்றார். கந்தனின் சகாக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். வண்டி கிளம்பியது. நடேசன் தெரு, உழவர் சந்தை சாலைகளில் வாகனங்கள் மெல்ல ஊர்ந்து செல்ல வானில் மேகங்கள் சூழ்ந்து வந்து கொண்டிருந்தது. கந்தன் தன்னுடன் பயணிக்கும் உழவரின் கைபேசியினை கேட்டு பெற்று அன்னத்திற்கு அழைப்பு விட்டான். அன்னம் எடுத்ததும், அன்னம், மாயவரம் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன். நீ எடுத்து வச்ச விதை நெல்லை வித்துரு. பணத்தை அதியன்கிட்ட கொடுத்து ஃபோன் வாங்க சொல்லு. வேறு எதுவும் சொல்ல வேணாம். ஒருவேளை நான் வீட்டிற்கு வர நேரமானாலும் நீங்கள் வர வேணாம் என்றான். எதிர்மணியில் அன்னம் கலக்கத்துடன் சரியா என்றாள். சாரல் மழை பெய்ய தொடங்கிவிட்டது. அந்த வெள்ளை நிற கூண்டு வண்டியின் முன்பக்க கண்ணாடிகளை தழுவியபடி மழை துடைப்பான்கள் 2 அரை வட்டங்களை ஏற்படுத்தி கொண்டே சென்றன. என்ன நேர்களே, எப்படி இருந்தது கதை? எழுத்தாளர் சுரேஷ்குமார் மிகவும் அற்புதமாக விவசாயிகளின் உணர்வுகளை காட்சிப்படுத்தி இருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அற்புதமான இந்த கதையை நீங்கள் கேட்டீர்கள். தங்களுடைய மேலான கருத்துக்களை, விமர்சனங்களை பதிவு செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு சொந்தங்களே. நன்றி நேர்களே.